ஜோதிடத்தில் பல துறைகள் இருந்தாலும் என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருக்கும் போல் இருக்குது. எனக்கு கிடைச்சது வாஸ்து. உண்மையாகவே 2ஆம் அதிபதி 5க்கு போனால் நீங்கள் 2, 5 அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி வந்தால் வாக்குஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல அதை கனமாக 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கனமாக பிடிச்சிக்கோங்க, அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னாரு. யார்? என்னுடைய குருநாதர் தங்கப்பாண்டி ஐயா. நிறைய பேருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வியாக இருக்கும். என்னென்னா, நான் 3 மாடி வீடு கட்டியிருக்கேன். அதில் வீட்டோனர் கீழே இருந்துக்கிட்டு மேலே வாடகைக்கு கொடுத்துட்டா அவங்கள போட்டு அமைப்பிடுவாங்க, மேலே இருக்கிறவங்க தான் வளர்ந்து போவாங்க. அதை பற்றி நீங்கள் என்னங்கய்யா சொல்கிறீங்கன்ட்டு சேலத்திலிருந்து பல ஆட்கள்கிட்ட வாஸ்து படித்த ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வாடகைக்கு இருக்கிறவங்களுடைய கர்மாவும் சரி, உங்களுடைய கர்மாவும் சரி, கீழே இருக்கிறீங்க மேலே இருக்கிறீங்கன்றதெல்லாம் பொருட்டு கிடையாது. நீங்கள் கட்டியிருக்கிற வீடு தெற்க காலியிடம் கம்மியாக விட்டு வடக்கு அதிகமாக விட்டுருக்கிறீங்களான்றது, மேற்க காலியிடம் கம்மியாக விட்டு கிழக்கு அதிகமாக விட்டுருக்கீங்களான்றது, இதில் கோணல் மாணல் இல்லாமல் இருக்குதான்றது, வெட்டுப்படாமல் இருக்கலான்றது அமைப்புகளை முடிச்சுட்டு உங்கள் வீடு ஒருவேளை எங்கேயாவது ஜோசியர் வடக்கு வாசல் சிறப்புன்னு சொல்லி அதே வாசலை வச்சு கட்டி, நான் தான் 360 பாகையில் இருக்கிறவன். நான் வாஸ்துன்னு போனால் முதல்ல திசைமானி வேணுமுங்க. இந்த திசைமானி பயன்பாடு நம்ம படித்தா மட்டும்தான் வாஸ்துவில் பலன் சொல்ல முடியும். ஆனால் ஜானகிராமன் ஐயா மாதிரியோ நம்ம குருமாரியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் திசைமானியே வேண்டாம். வீட்டுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா ஜாமக்கோளை போட்டு உனக்கு இதுதான் ஐயா தலையெழுத்துன்னு சொல்லிடுவார் எங்கள் குருநாதர் நாம சமூக ஐயா. என்னங்க, ஜானகிராமன் ஐயா போனதையுமே பிரசன்னத்தை போட்டுருவார். தம்பி உனக்கு இப்படி தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அப்படி ஆச்சுங்களா. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போது ஹவுஸ் ஓனர் கீழே இருக்கணுமா மேலே இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா, இந்த ஜோதிடர் சொல்லிட்டாருன்னு வடக்கு வாசல் வச்சு கட்டிட்டாங்க. நான் போய் திசைமானியில் பார்த்தா அது 90 பாகைக்கு குறைஞ்ச அமைப்பில் இருக்குது. 90 பாகைக்கு குறைஞ்ச அமைப்பு என்னன்றது அதை பற்றி கொஞ்சம் மனசு கொண்டு போனீங்கன்னா தான் அதை பற்றி புரியும். நாம் மேற்கிலிருந்து திசைமானியில் அந்த கட்டிடத்தினுடைய திசை பார்க்கும் பொழுது 90 பாகைக்கு குறைஞ்சிருந்ததுன்னா அந்த கட்டிடத்தினுடைய வடக்கு பகுதி வடக்கு வடமேற்காக பார்த்துருக்கும். இப்போ கட்டிடம் ஜலமூல பார்த்துருக்குதா இல்லை ஈசானியம் பார்த்துருக்குதா அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் ஜோதிடமோ வாஸ்துவோ தெரியாதவங்களே இருக்கக்கூடிய என்னென்னா கட்டிடம் ஜலமூல பார்த்துருக்கணுன்றது. ஆனால் நாம் வீடு கட்டும்போது ஜோசியரை போய் பார்த்துடுறோம். உங்களுக்கு கடகராசி வடக்கு வாசல் தான் சிறப்பு, நீங்கள் இப்படி தான் வச்சு கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் கட்டிடுறாங்க. சரி, ஹவுஸ் ஓனர் கீழே இருக்குதா மேலே இருக்கிறான்றது அது எதுக்கு தேவை? அதுவும் தேவை இருக்குது. எப்படி? 90 பாய்க்கு குறைஞ்ச இடத்துல வடக்கு வாசல் வச்சுருக்குறாங்க. சரி, இப்படி வச்சு கட்டின இடத்துலையும் ஹவுஸ் ஓனர் கீழே இருந்து மேலே வாடகைக்கு விட்டால் என்ன ஆகுமா? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இங்கே என்னென்ன நன்மை தீமைகள் இவர் பிறக்கும்போது இவருடைய இந்த லக்ன பாவகம் லக்னகர்த்தா தானே ஜாதகர் நான், அவருடைய அந்த லக்னம் உருவாக காரணகர்த்தாக்களாக இருந்த அவங்களுடைய 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தாய் தகப்பன் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுடைய வசிப்பிடம் அந்த நேரத்திற்கு எது மாதிரியான நன்மை தீமைகள் இருந்ததோ இதனுடைய அடிப்படையில் தான் இவங்களுடைய 4ஆம் பாவம் அமையும். என்னங்க, அப்போ தாய் தகப்பனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்று சொல்லக்கூடிய வாஸ்து தோஷம் இவர் தற்பொழுது நான் வசிக்கக்கூடிய வீட்டில் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த 1, 4 அப்படின்னா இன்னும் 2 கேந்திரம் இருக்கு இல்லையா? என்னங்க, அப்போது அந்த அடுத்த கேந்திரமாகப்பட்டது இங்கே 4ஆம் பாவத்தில் சுகஸ்தானம் இருக்குது, 4ஆம் பாவத்தில் வீடு வாகனங்கள் இருக்குது. இதனுடைய அமைப்பு இங்கே சுகஸ்தானம் எந்த அளவுக்கு வலுத்துதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவருடைய 7ஆம் பாவம் களத்திரஸ்தானம் நண்பர்கள். அப்போ இவர் வீட்டில் வாஸ்து நிறைகுறைகள் எப்படி இருக்குதோ இதெல்லாம் இவர் பெண் கட்டுற வீட்டில் இருக்கும், நண்பர்கள்கிட்ட இருக்கும். இந்த நண்பர்களாகப்பட்ட ஆட்கள் தான் இவருடைய வீட்டில் குடி வருவாங்க. சும்மா இவங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் குடி வர்றாங்கன்னா வந்துட மாட்டாங்க. சரி, அப்படி வந்தால் மட்டும் போதுமா? இந்த 7ஆம் பாவத்தில் இங்கே இந்த நான் சொல்லி நிறுத்தின அந்த 90 பாய்க்கு இருக்கிறத அதுக்கு அடுத்தபடியாக சொல்லித்தர்றேன் பாருங்கள். இப்போ இந்த 1, 4, 7 வந்துருச்சு. இந்த 3 கேந்திரங்களோட சேர்ந்த அமைப்பில் தான் 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரம்
அங்கே என்ன இருக்குது? மாமியார் வீட்டையும் அதுதானே சொல்லும். எனக்கு அப்படித்தானே நம்மளுடைய கர்மஸ்தானத்தையும் அதை தான் சொல்லும். அப்போது கர்மஸ்தானம்னா நாம் தொழில் செய்யக்கூடிய இடம். இந்த நம்ம வசிக்கிற வீட்டில் எந்த மாதிரி நன்மை தீமை இருக்குதோ இதெல்லாம் நாம் தொழில் செய்யக்கூடிய தொழில் கூடத்தில் வரும். ஜோதிடமும் வாஸ்துவும் வேறு வேறுன்னு பேசினா, ஜோதிடமும் வாஸ்துவனுடைய செயல்பாடுகள் வேறு வேறு தான். ஜோதிடத்தினுடைய தன்மைகள் வேறு, ஜோதிடத்தினுடைய வாஸ்துவனுடைய ஆற்றல்களும் செயல்பாடுகளும் வேறு. காரணம் என்னென்னா, நம்மளுடைய உடல் இயக்கத்திற்கு நம் கண்ணுக்கு தெரியாத மறைபொருளாக இருக்கக்கூடியது. இதை பற்றி நான் பேசினா அதிகமாக ரொம்ப நெடுநீளமாக பேசலாம். அதுக்கு நியூட்ரான் புரோட்டான் என்று சொல்லக்கூடிய ஜீவ ஆத்மாவினுடைய உறவிடத்தை எல்லாம் சொல்லக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த ஒரு சிற்றுரையில் நாம் அதையெல்லாம் விளக்க முடியாது. அதை சொல்லும்போது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம குருமார்கள் மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. இல்லைன்னா இந்த விஷயத்தை பற்றி அது எப்படிங்கன்றதையும் நான் சொல்கிறேன். என்னங்க, அப்போ இந்த 1, 4, 7, 10 ஜோதிடத்தில் ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சதோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய இருக்கக்கூடிய இடம் அமையுது. அப்போ கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதானா, இங்கே நம்ம என்ன கர்மாவை சேர்த்துட்டு வந்தோமோ இதையெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்க போகிறதுன்றது நம்மளோட 5, 9 சொல்லும். இதை தக்க வைக்கிறோமா இல்லை விரயம் பண்ணுறோமா, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க சந்திக்கிறோமான்றதெல்லாம் 6, 8, 12 சொல்லும். கூட 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் அரப்தன்மையில் இருக்குதுன்றதை கூட சொல்லலாம். 3ஆம் இடத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுறேன். இது 6, 8, 12 மட்டும் சேர்த்துக்கிறோம். என்னங்க, அப்போ ஜோதிடத்தோடு இணைஞ்சு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகளை வச்சும் நாம் வாஸ்து சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியும். என்னங்க, ஜாதகத்தில் சுக்கிரன் சூரியன் அது திருமண பொருத்தத்துக்கு மட்டுமில்லை, சூரியனும் சுக்கிரனும் சூரியனோட பகுதின்றதை அதையும் ஒரு விரிவான சார்ட்டு போட்டு இந்த பகுதிக்கு ஆளுமைக்குட்பட்ட கிரகம் இதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லும்போது அல்லது அது தெரிஞ்சவங்களுக்கு சீக்கிரமாக கேதர் பண்ணிக்குவீங்க. இப்போ சூரியன் சுக்கிரன் ஜாதகத்தில் சேர்ந்துருக்குது. இப்போ சுக்கிரன் நீங்கள் அஸ்தங்கம் பெற்றுட்டாருன்றதை விட அஸ்தங்க தோஷத்தினால் திருமணமாகலைன்றது வேறு விஷயம். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருந்தால் வாஸ்துவில் எப்படி எடுக்கலாம்னா சுக்களம் வறண்டு போகும். அதனுடைய பகுதியாகப்பட்டது கிழக்கு தென்கிழக்கு பகுதி. அப்போ தென்கிழக்கு பகுதியில் ஒரு வாஸ்துக்குறை ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி பாருங்கள், கூட்டி கழிச்சு பாருங்கள், சரியாக வரும். என்னங்க, இப்போது ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவங்க வீட்டில் தென்கிழக்கு பகுதியில் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக வரும். அங்கே சுக்களம் வறண்டு போகிறதுனால குழந்தையின்மை வரும். இப்படி பலன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். என்னங்க, அதே மாதிரி இந்த சொந்த வீட்டுக்காரர் மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்கன்றதெல்லாம் விட நம்ம என்ன கர்மாவை சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறோமோ அதற்குண்டான வாழ்க்கை நன்மை தீமைகளை நாம் அனுபவிப்போன்றதான். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, நாம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவறான வழக்கம் அல்லது மூதாதையர் காலத்திலேயோ நம்மளுடைய மூல நூட்களில், இப்போ சரஸ்வதி மகாலில் எழுதி வச்சிருக்கக்கூடிய நூல்கள் தான் பழமையான நூட்கள், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு சொன்னால், அந்த வாஸ்து வித்யன்ற ஒரு நூலில் தென்மேற்கில் கழிவறை ஆகலாம்னு போட்டு வச்சுருக்குது. ஆனால் நான் தென்மேற்கில் கழிவறை ஆவதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதற்கான விளக்கமும் குருநாதர் சொல்லுவார். சரிங்களா, தென்மேற்கு பகுதி வடகிழக்கு பகுதி எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணுமோ அதற்கு நிகரான அமைப்பில் தூய்மையாக வைக்க வேண்டிய ஒரு பகுதி தென்மேற்கு பகுதி. தென்மேற்கு ஒருத்தருக்கு சீராக இருந்தால் மட்டும்தான் அங்கே கொடுக்கக்கூடிய சுபத்துவங்கள் வடகிழக்கில் வரக்கூடிய அல்லது வடகிழக்கு வழியாக உள்வாங்கி வரக்கூடிய அத்தனை சுப காரியங்களும் கிடைச்ச அத்தனை சுப விஷயங்களும் தக்க வைக்க வேண்டும் என்றால் அது தென்மேற்கு பகுதி சிறப்பாக அமையலைன்னா இங்கே அதற்குண்டான தீங்கான விஷயத்தை நாம் சந்திப்போம்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் சொந்த வீட்டில் இருங்க, வாடகை வீட்டில் இருங்க, நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு பூந்தோட்டமாக இருந்தால் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்குமோ சோகமாக இருக்குமா? அப்போது நாம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இடம் எல்லாரும் அழறாங்க, நாம் மட்டும் சிரித்தா நம்மளை என்ன சொல்லுவாங்க இந்த சமூகம்? இதுதான் அந்த நிகழ்காலம் என்பதே நம்மளுக்கு இன்றைய பொழுது. இப்பொழுதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா இங்கே நீங்கள் எல்லோரும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி கேதர் பண்ணுறீங்க? இல்லை இந்த இடத்துல எந்த மாதிரியான இது இருக்குது, மைக்குக்கு முன்னாடி வந்தாலும் நடுங்குதா அப்படின்ற மாதிரி இருந்தால் என்னால் எந்த வார்த்தையுமே பேச முடியாது. ஏன்னா தலைச்சிறந்த ஜாம்பவான்கள் முன்னாடி பேசுகிறோம். நான் பேசுகிறது தப்பாக ரைட்டான்றதெல்லாம் இல்லை, என் மனசில் பட்ட விஷயத்தை நான் உங்கள் முன்னாடி ஒப்பிக்கிறேன்.
என்னங்க, அதில் சொந்த வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, வாடகை வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, அவங்களோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான இடங்களுக்கு நாம் வாடகைக்கு போவோம், இல்லை சொந்தமாக வீடு வாங்குவோம். சில வீட்டில் போனீங்கன்னா நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குவீங்க. காரணம் என்னென்னா அங்கே குறைகள் இருக்காது. ஆனால் நான் சொன்ன 90 பாகைக்கு குறைவான அமைப்பில் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா ஜோதிடரும் வாஸ்துகாரும் சொல்லாமலே ஜலமூலை பார்த்துருக்கணுன்ற விஷயம் அங்கே இருக்காது. அந்த இறை பார்வை இல்லை அப்படின்னால் கை கட்டியது வாய் கெட்டாது. நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஆன்மீக ரீதியாக பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு அமைப்பு நமக்கு இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போது 90 பாகைக்கு குறைஞ்ச ஒரு அமைப்பு இருந்தால் அது வாயு மூலதாக பார்த்துருக்கோம். இங்கே ஜோதிடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வரும்போது மாற்றங்கள் வேறுபடும். என்னங்க, குடும்ப தலைவியோடது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு பார்த்தா, சரி எல்லாரும் சொல்கிறாங்க குடும்ப தலைவியினுடைய அமைப்பை வச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஒருவர் வாழக்கூடிய இடம் அல்ல வீடு, பலர் வாழக்கூடியது. பல வகையான திசா புத்திகள் இருக்குது. ஒரே வீட்டில் 2 பேருக்கு ராகு திசை நடந்தால் ரொம்ப இது பண்ணுறாங்க, 7.5 சனின்னா கஷ்டப்படுறாங்க. 7.5 சனிங்கன்னு சொல்லிட்டு சங்கடப்படுற ஆளுங்க கொஞ்சம் பேர். குரு பயிற்சி நடந்துக்கிட்டால் இந்த குருநாதர் சில ஆளுங்க கேட்டாங்க, சார் குரு பயிற்சியாகி 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்ட்டு. இது எங்கேயோ பயிற்சியான உடனே எங்கே ஜி பூம்பான்னு இந்த மந்திரக்கோள் வச்சு இது பண்ணுற மாதிரியே அமைப்பில் நம்ம சில ஆட்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்த போதிலும் நாம் இந்த சொந்த வீட்டுக்காரன் கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதான்றதெல்லாம் விட அவங்களுடைய அமைப்புகள் எப்படி இருந்ததுன்ற விஷயத்தை பொறுத்து தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் சொந்த வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, வாடகை வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் தென்மேற்கில் குடியிருந்துட்டு வடக்க விட்டுட்டா அவன் காலையில் அந்த சுப கிரகங்கள் எல்லாம் எங்கே இருக்குது? வடக்கு பகுதியில் இருக்குது. அவன் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு போயிடுவான். கிழக்கு பகுதி நீங்கள் தென்மேற்கில் குடியிருந்துக்கிட்டு கிழக்க வாடகை விட்டால் என்ன ஆகும்? அவங்க உங்களை விட வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த வாடகை வாங்கி திங்கிற அளவுக்கு மட்டும். ஏன்னா சூரியனை இவங்க மறைச்சிருவாங்க. முதல் சூரியன் யாருக்கு கிடைக்கும்? கிழக்கு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு படும். அவங்க நேரமே எந்திரிச்சு போயிடுவாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த சூரியனுடைய ஆதிக்கம் கிடைக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பாங்க? சூரியனோட வெளிச்சம், காலை கதிரவன், அதில் தான் விட்டமின் டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது நாம் சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு மேலே வாடகைக்கு விட்டால் கீழே வாடகைக்கு விடுறோன்றதை விட நாம் தென்மேற்கில் குடியிருந்துக்கிட்டு வடக்க விடாமலும் தென்மேற்கில் குடியிருந்துக்கிட்டு கிழக்க வாடகைக்கு விடாமல் இருக்கிறத பாருங்கள். கீழே இருக்கிறீங்க மேலே இருக்குன்றனால அவங்க வாடகைக்கு மேலே இருந்துக்கிட்டு அமுத்தி போட மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் ஒரு வாஸ்து நிபுணர் அந்த கர்மா தெளியும் போது கிழக்க ஒரு கதவு வச்சா ஈசானியை பார்க்குமா பார்க்காத சொல்லுங்கள். இதுக்காக வேண்டி வீட்டை ஜாக்கி வச்சா திருப்ப முடியும்? வாஸ்துவில் இடிக்கணும் பிடிக்கணுன்றது அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாங்க. ஒரு வேலி, ஒரு கதவு, ஓஹோன்னு வாழ்க்கை. ஒரே வார்த்தை ஓஹோன்ற சொல்கிற மாதிரி ஒரு சில சிறிய மாற்றங்கள். ஒரு வேலி போடணுன்னா நீங்கள் ஒன்றும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போடணுன்னு கூட இல்லை. சுத்தமாக எதுவுமே வசதியே இல்லாத ஆட்கள் கூட நம்ம கொல்லப்புறத்தில் வேலியில் இருக்கக்கூடிய சின்ன குச்சிகளை வச்சுக்கிட்டு அது வாஸ்துக்காரன் சொல்லக்கூடிய அல்லது வாஸ்து ஆலோசனை சொல்லக்கூடியவங்க அந்த மேற்கில் கட்டிடத்துக்கு இணையாகவும் தெற்கில் கட்டிடத்துக்கு இணையாகவும் தெற்கில் இருப்பதை விட வடக்கில் கொஞ்சம் அதிகமாக ஒரு எல்லையை தீர்மானம் பண்ணிங்கன்னா அது பூமி தாய்க்கு மேலே போடக்கூடிய சத்திய வாக்கு. என்னங்க, அந்த எல்லையை தீர்மானம் பண்ணி அந்த எல்லையில் வரக்கூடிய விஷயங்களையும் நாம் பலனாக சொல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது. தென்மேற்கு வளர்ந்தால் சிறப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய வாஸ்துகாரன் ஜோதிடர்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். தென்மேற்கு பகுதியை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியை பற்றி எடுத்து நாம் விரிவாக சொன்னால், அதற்குண்டான காரகங்களை சொன்னால், அதனுடைய அடிப்படை விஷயங்களை சொன்னால் எத்தனையோ பேசலாம். அப்போ சொந்த வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கக்கூடிய இடத்தை தனக்கறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமலே தானே கெடுகின்றான் என்ற திருமூலர் கூற்றிருக்கிறாங்க. தன்னைத்தானே உணர்ந்து நான் யார், எங்கே நிற்கிறோம், நம்மளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது நீங்கள் உங்களே உணர்ந்துட்டிங்கன்னா சொந்த வீடு வாடகை வீடு இல்லை, எல்லாருக்கும் வாடகை வீட்டை விட்டு சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய தன்மைகளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லபடிக்கு சாமி கும்பிட்டு எனக்கு விரைவாக எனக்கு ஒரு வீடு அமையணும்னு சொல்லி அதை நம்ம பிடிச்ச இடத்துல போட்டால் நமக்கு அந்த சொந்த வீடு அமையக்கூடிய யோகங்கள் வரும்னு எங்கள் குருநாதர் பரிகாரத்தை வகுப்பில் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அடுத்தது முறை குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல போடுங்க. அடிக்கடி சைட்டு போட்ட இடங்களுக்கு போய் பாருங்கள். வாங்குகிறோம் வாங்கலைன்றதெல்லாம் வேறு.
அந்த இடங்களுக்கு போகும்போது அதற்குண்டான யோக பலன்கள் எல்லாம் வருது. அதாவது முதல் பேச்சிலேயே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசினா நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிற எங்கள் குருநாதர் ரொம்ப ஜோதிடத்தையும் வாஸ்துவும் இணைச்சி எப்படி பேசுறதுன்றது அவர் ரொம்ப விளக்கமாக சொல்லி தருவார். ஆனால் ஜோதிடமும் வாஸ்துவும் வேறு வேறாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் தனித்தனியாக இருந்தாலும் நம் மூலாதார இந்த துரியம் என்று சொல்லக்கூடிய பகுதியின் மூலமாக இந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய ஆற்றல் நாம் அனைத்து வகையான இடுப்புக்கு மேலே கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தானியங்கி உறுப்புகளை அது இயக்கிட்டு இருக்கிறதுன்றதான் நிதர்சனமானது. நாம் மூளை சிறப்பாக செயல்பட்டால் நாம் செயல்பாடுகளும் சிறப்பாகத்தான் இருக்கும். இதற்கு வாஸ்து ஆற்றல் சிறப்பாக இருக்க வேண்டியது எல்லோருக்கும் அவசியம். எல்லோருடைய வீட்டையும் பூந்தோட்டமாக மாற்றுங்க. வாஸ்து ஆலோசனை பெற்று செய்யுங்க. அது அந்த கர்மாவும் அந்த திசாபுத்திகளும் கனெக்ட் ஆகும்போது நாம் அதை செய்வோன்றது தான். அப்போ திசாபுத்தி கனெக்ட் இல்லாமல் அதே மாதிரி புதுசாக வாஸ்து ஜோசியத்தை பலன் சொல்லக்கூடிய ஆட்களும் ரொம்ப பெருசாக ஒன்றும் அலட்டிக்கவே செய்யாதீங்க. அடிப்படை விஷயங்களும் திசாபுத்தியை கனெக்ட் பண்ணாமல் எவ்வளோ பெரிய ஜோசியரும் பலன் சொல்கிறது கிடையாது. கூட கோச்சாரத்தை எடுத்துக்கோங்க. நான் சாரத்தை கூட எனக்கு எடுக்கிறது நான் என்னோட இந்த மைண்டில் வராது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சன்மானத்தை எனக்கு தரக்கூடிய அளவில் இருக்குது. காலபுருஷ தத்துவத்தையும் அடிப்படை காரகங்களையும் கொண்டு வாஸ்து சொல்கிறேன். நான் சிறப்படைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் அது மாதிரியான சிறப்பை பெறணும். மேலும் இது மாதிரியான குருவார் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேடைகளில் இது மாதிரியான விஷயங்களை பேசுகிறேன். எல்லாருக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம்.